இனி கொஞ்ச நாள்ல உங்களை பாக்குறவங்க சொல்லணும், முன்ன மாதிரி நீ இல்லையே. ஆமா, இல்ல, மாறிட்டேன். எப்படி மாறிட்டேன்? கர்த்தர் என்ன மாத்தி இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு பெயர் சூட்டி இருக்கிறார். அவர் என்ன அழைச்சிருக்கிறார். நீ என்ன வெறுத்துட்ட, அவர் என்ன நேசிக்கிறார். நீ என்ன ஒதுக்கி வைக்கிற, அவர் என்ன சேர்த்துக்கிறாரு. நீ என்ன உருப்படாதவன் சொல்ற, கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் கர்த்தர் என்ன சொல்லுகிறார். நீ என்ன அழகு இல்லைன்றாரு, கர்த்தர் உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறான். அவ்வளவு அழகா இருக்கிறனால தான் கர்த்தர் என்ன உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல அசிங்கமான ஏதாவது ஒரு பொருளை தூக்கி சுமந்துகிட்டு இருப்போமா? நல்லா இருக்கிற ட்ரெஸ் தானே போட்டுக்கிறோம், அப்படித்தானே? நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிறோம். அப்போ கர்த்தர் அவருக்கு எவ்வளவு உங்களையும் என்ன பிடிச்சிருச்சுன்னா உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். He loves you and me so very much. அவர் விருப்பப்பட்டு கையில வரைஞ்சு வச்சுக்கிட்டாராம். யாரோ ஆண்டவர் கையை பிடிச்சி கொண்டாங்க, இங்க முதல் அந்த புள்ள மூஞ்ச வரைஞ்சு வைப்போம், கொடுக்குறீங்களா இல்லையா? அப்படி இல்ல, அவரே விருப்பப்பட்டு உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். என்னே கர்த்தர் அவ்வளவு நேசிக்கிறார் என்று சொன்னார், எனக்கான ஆசீர்வாதங்கள் ரொம்ப மேன்மையா இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கான வாழ்க்கை ரொம்ப பெரிதா இருக்கும். நான் கிதியோனை போல நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இனி நான் பராக்கிரமசாலி தான். இனி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். இனி கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய நன்மையை வச்சிருக்கார். நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். என் வாழ்க்கை மாறிதான் இருக்கும். நான் இனி சோர்ந்து போப்பதில்லை. நான் இனிமேல் I'm going to say no to depression. எத்தனை பேர் சொல்லுகிறோம்? No more depression. சோர்ந்து போய் உட்கார மாட்டேன். கர்த்தர் எனக்கான ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார்.